என் ஆயனே, என் இயேசுவே, என் நம்பிக்கையே. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை சுமைகளால் நிறைந்திருக்கலாம். உங்கள் கண்கள் கண்ணீரால் சூழ்ந்திருக்கலாம். உங்கள் உள்ளம் சொல்ல முடியாத வேதனையில் தவித்திருக்கலாம். உங்கள் எண்ணங்கள் பயத்தினால் பரிதவித்திருக்கலாம். ஒளி விலகி இருளில் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை அனைத்தையும் அறிந்திருப்பவர் நம் இறைவன். பல நேரங்களில் நாம் ஆடுகளைப் போல எங்கு போகிறோம், எதற்கு போகிறோம் என்பதை அறியாமல் முன்னால் செல்லும் ஆட்டினை தொடர்ந்து செல்கிறோம். நாம் சரியான வழியில் சரியான நபர்களால் அழைத்து செல்லப்படுகிறோமா? யாரை நம்புவது, யாரை பின்தொடர்வது என குழப்பத்துடன் இருக்கிறோம். ஆயனில்லா ஆடுகளைப் போல நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் நமக்கு ஒரு ஆயன் தேவை. ஆயன் யார்? ஆடுகளை பாதுகாப்பவர், வழி நடத்துபவர், தூரத்தில் இருந்து கொண்டு ஆடுகளுக்கு ஆணை இடுபவன் அல்ல, முன் சென்று வழி நடத்துபவன். ஆபத்து வந்தவுடன் விட்டுவிட்டு ஓடி செல்பவன் அல்ல, ஆடுகளை பாதுகாத்து வழி நடத்தி செல்பவன். அப்படிப்பட்ட ஆயனே நம் இறைவன் இயேசு. நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று யோவான் 10:11 சொல்வது போல இறைமகன் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். அன்பிற்கினியவர்களே, நீங்கள் இன்று தோல்வி அடைந்தவர்களாக உணரலாம். உங்கள் முயற்சிகளெல்லாம் வீணாகிவிட்டதாக நினைக்கலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம். பாதை மாறி திசை தெரியாமல் தவறுகள் பல செய்திருக்கலாம். தவறை திருத்த முடியாமல் தவித்திருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். ஒரு நல்ல ஆயன் ஆடுகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுபோல நீங்கள் எங்கு, எப்படி, எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை தேடி வருவார். உங்களை கைவிட மாட்டார். ஒரு ஆடு தொலைந்தால் ஆயன் என்ன செய்வான்? எல்லா ஆடுகளையும் பாதுகாப்பாக விட்டுவிட்டு தொலைந்த ஆடை எங்கிருந்தாலும் தேடி பாதுகாப்பான். அந்த ஆட்டை கண்டவுடன் மகிழ்வோடு அதை கட்டி அணைத்து தன் தோள்களில் சுமப்பான். நீங்கள் இன்று சோர்வடைந்திருக்கலாம், மன அழுத்தத்தில் இருக்கலாம், எதிர்காலம் குறித்த கவலையில் இருக்கலாம். நீங்கள் நினைவில் வையுங்கள், உங்களுக்காக நம் இறைவன் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார். தன் தோள்களில் சுமந்து உங்களை அழைத்து வருவார். நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் செய்த பாவத்தால் தனிமைப்பட்டு இருந்தாலும், தவறான செயல்களை விட்டுவிடாமல் இருந்தாலும் ஒன்றை நினைவில் வைத்திருங்கள், உங்களை ஒரு ஆயனின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அக்கண்கள் உங்களையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கண்கள் உங்களை நேசிக்கும், பாதுகாக்கும், அரவணைக்கும், விடுவிக்கும். ஏனெனில் இயேசுவே உங்கள் ஆயனாக இருக்கிறார். இன்று அல்ல, நாளை அல்ல, என்றென்றைக்கும். இந்த நம்பிக்கையுடன் இருங்கள். ஆண்டவரே என் ஆயன், என் வாழ்க்கை பாதுகாப்பானது, என் எதிர்காலம் அவருடைய கரங்களில்.